Huawei Nova சீரிஸில் 3 ஃபோன்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் Huawei Nova 14 Ultra பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 14 and 14 Pro பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்க சைட் பை சைடாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் 3 ஃபோன்ஸுமே ஒரே மாதிரி டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டிசைன் சேஞ்சஸ் இங்கே எதுவும் இல்லை. ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 14 ப்ரோவில் உங்களுக்கு 6.78 inches யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 14ல் 6.7 inchesக்கான டிஸ்பிளே. ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே ரெண்டு டிஸ்பிளேயுமே உங்களுக்கு LTPO AMOLED சப்போர்ட் உள்ள டிஸ்பிளே. LTPO அப்படிங்கும்போது இதில் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே அலுமினியம் சிலிகேட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு டியூரபிளாக இருக்கும் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சீரீஸில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் இது Kirin 9000 சீரியஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே தான் டிஃப்ரென்ஸ் மெயினாக வருது. 14 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான RYYB சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வேரியபிள் அப்பேச்சர் உள்ள லென்ஸ். லைட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே சென்சார் தான் 14 அல்ட்ராலையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சார் இங்கே 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ்லேயே மேக்ரோ ஷூட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Nova 14 பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான RYYB சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சென்சார் இங்கே 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் Nova 14 அல்ட்ராவில் கொடுத்த மாதிரி 50 + 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க Nova 14 ப்ரோவில். அண்ட் Nova 14 பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான சிங்கிள் கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃபோன்ஸுமே காமனாக 5500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 100 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு சேம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா HarmonyOS வெர்ஷன் 5.0 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கூகுள் ஆப்ஸ் சப்போர்ட் இருக்காது. அண்ட் கூடவே இங்கே IP65க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் இருக்குது. இதே அல்ட்ரா மாடலில் பார்த்தீங்கன்னா IP16க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 14 ப்ரோ பேஸ் வேரியண்ட் 41,000 ஸ்டார்ட் ஆகுது. Nova 14 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட் 32,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஆப்ஸ் பெருசாக சப்போர்ட் கிடையாது. கூகுள் ஆப் இல்லைனாலும் ஓகே எனக்கு அப்படின்னா மேபி இந்த ஃபோன் நீங்கள் இம்போர்ட் பண்ணி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை UK கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணும்போது நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.